வணக்கம். நான் உங்கள் தமிழ் மருத்துவச்சி. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது குழந்தை வரம் பெறுவதற்காக வருகின்ற கிருஷ்ண ஜெயந்தி அன்று இந்த பூஜையை நம்ம தவறாமல் செய்தோம்னா, நமக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்குங்கிறது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பூஜை எப்படி செய்வது, அ அதோடைய சிறப்புகள் பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா, நாங்க போடுற நல்ல வீடியோஸ் உங்களுக்கு சேரும். அது மட்டும் இல்லாம பிளேலிஸ்ட்டில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்ல நல்ல வீடியோஸ் நிறையா இருக்குதுங்க. நல்ல உடல் சம்மந்தமான விழிப்புணர்வு வீடியோ தான். அதனால இதை கண்டிப்பாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் வேறு வழியில் சொல்லித்தாகணும். ஏன்னா குழந்தை வரம்ங்கிறது நிறைய பேருக்கு கிடைக்கல. அதாவது ரொம்ப ஏக்கமாக இருப்பாங்க. அந்த குழந்தைங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். அது குழந்தை இல்லாதவர்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோகுலாஷ்டமி அதாவது கிருஷ்ண ஜெயந்தி அன்று நம்மளுடைய கண்ணனை நம்ம இந்த மாதிரி பூஜை செய்தோம்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது நம்மளுடைய அடுத்த வருஷங்கிற பார்த்திங்கன்னா கண்ணனோ ராதையோ நம்ம வயிற்றில் பிறப்பாங்கன்னு சொல்லிட்டு இது நான் சொல்லுறேங்க. நம்மளுடைய முன்னோர்கள் இதை சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அந்த பூஜையை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அதாவது கிருஷ்ணரின் குழந்தை வடிவத்தை வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும். வீட்டில் எப்போதும் குறைவில்லாத மகிழ்ச்சி நிலவும் என்பது நம்மளுடைய நம்பிக்கை. இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து நம்மளுடைய தெய்வத்தை வழிபடுவதனால அனைத்து விதமான நலன்களும் நமக்கு கிடைக்கும். இதில் முக்கியமான சிறப்பு அம்சங்கள் பார்த்திங்கன்னா, குழந்தை வரம் தரும் கிருஷ்ண ஜெயந்தி இந்த ஆண்டு கிருத்திகை நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது. ஆகஸ்ட் 26ஆம் தேதி இரவு 9 மணிக்கு பிறகுதான் ரோகிணி நட்சத்திரம் துவங்குகிறது. கிருத்திகை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது முருகப்பெருமானுக்குரிய விரத நாளாகும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிருத்திகை சஷ்டி இரண்டுமே ஒட்டுக்கா வந்திருக்கு. அதனால் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் கண்டிப்பாக இந்த நாளில் விரதம் இருந்து இவங்க 2 பேரையுமே நீங்கள் மனதார வழிபட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் குழந்தை வரம் வேண்டும் என்று நீங்கள் அழுது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, அவங்க 2 பேருமே இரக்க மனம் உடையவர்கள். அவர்களே உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் தவறாமல் அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் மனதார, அதாவது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இருவருமே பார்த்திங்கன்னா மனதார வழிபட்டு நீங்கள் குழந்தை வரம் அவர்கள்ட்ட கேளுங்க. கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்கு வரம் தருவாங்க. ஏன்னா அவர்கள் இருவருமே பார்த்திங்கன்னா குழந்தை வடிவமான தெய்வம். அதனால் அவர்களை நம்பிக்கையோடு நீங்கள் வழிபடுங்க. அதே மாதிரி இந்த நாளுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி வரை. இது காக்கும் தெய்வமான கால பைரவருக்கு உரிய வழிபாட்டு நாளாகும். அன்னைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம கால பைரவருக்கு விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபட்டால் நம்முடைய துன்பம், கடன், தடை, எதிரிகள் தொல்லை, இந்த மாதிரி நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு அது நிறைய வழிகள் இருக்குங்கிறது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அந்த நாளைக்கு நீங்கள் காலபைரவருக்கும் சேர்ந்து நீங்கள் விரதம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நம்ம குடும்பத்துக்கு நல்லது. அதோடு மட்டும் இல்லாமல் இது சிவபெருமானை வழிபடுவதற்குரிய திங்கட்கிழமையில் வருகிறது. சிவபெருமான் தீமைகள் மற்றும் பாவங்களை அளித்து இன்பங்களை வழங்கக்கூடிய கடவுள். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் நீங்கள் சிவபெருமானையும் சேர்ந்து நீங்கள் வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக நீங்கள் வாழக்கூடிய வழிகள் எல்லாமே அன்னைக்கு நடக்குங்க. அதனால் நீங்கள் மறக்காமல் அந்த அன்னைக்கு விரதம் இருந்து நீங்கள் கடவுளை வழிபட்டு வாங்க. அதே மாதிரி நான் இன்னொரு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க. அது எனக்கு தெரிந்த ஒரு அம்மா எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு அதை சொல்லியிருந்தாங்க. அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிருஷ்ண ஜெயந்தி அன்று நீங்கள் விரதம் இருந்து வழிபடுறீங்களா, அப்போ ஒரு மாலை நேரத்தில், அதாவது உங்களுடைய ஃப்ரெண்டோட குழந்தைகளோ இல்லைன்னா உறவினர் குழந்தைகளோ இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளை நீங்கள் வீட்டிற்கு அழைத்து அவங்கள ஒரு கண்ணனோ இல்லை ராதையோ நீங்கள் நினச்சி அவங்கள வீட்டுக்கு, அதாவது அவ்வளோ அழகாக நீங்கள் வரவேற்கணும். பூ தூவி வரவேற்று அவங்கள உட்கார வச்சு அவங்க அதாவது பாத பூஜை பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச, அதை நீங்கள் செஞ்ச பிரசாதமெல்லாம் அவங்களுக்கு வழங்கி அவங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி வைங்க. பென்சில், பென்னு, இது மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்ஸ், அது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் கொடுத்து அவங்கள நீங்கள் சந்தோஷப்படுத்தி பாருங்கள். அதாவது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கண்ணனோ ராதையோ அவர்கள் உருவில் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் அவர்களை அதாவது கண்ணனாக பாவித்து அவர்களை நீங்கள் நினச்சி அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. அந்த குழந்தைகள் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்களோ அதே மாதிரி தான் அந்த கண்ணனும் சந்தோஷப்படுறது அப்படிங்கிறது இந்த பூஜையின் சிறப்பு.
அப்படின்னு அந்த அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து நிறையா பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அம்மா சொன்னது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த வலிகள் எனக்கும் தெரியும். இது மனதளவு மட்டும் கிடையாது. சமுதாய அளவில் கூட நம்ம ரொம்ப பாதிப்படைஞ்சிருப்போம். நம்ம எத்தனையோ நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் குழந்தை பெறுவதற்காக. அது நான் அது அதெல்லாமே நமக்கு வெற்றி அடைஞ்சிருப்போம். வெற்றி அடையாமை கூட இருக்கும். ஆனால் இதுவும் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதாவது மனதார நீங்க உங்களுடைய ஆணாகட்டும், பெண்ணாகட்டும் 2 பேரையுமே நீங்க மனதார வழிபட்டு கண்ணனை வந்து நீங்க எடுத்து கும்பிட்டு நீங்க வரம் கேளுங்க. கண்டிப்பா அவர் வரமளிப்பார். அடுத்த வருடம் இந்த உங்கள் வயிற்றில் கண்ணனோ இல்லைனோ ராதையோ கண்டிப்பாக பிறப்பாங்க. நம்பிக்கையோட நீங்க கண்ணனை வழிபடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.